தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பல நேரங்களில் தனிமையாக இருக்கிறாங்க, இல்லை தனிமையாக்கப்படுறாங்க. நீங்கள் ஒருவேளை தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கிறீங்கன்னா, நீங்கள் என்னதான் எல்லோரோடையும் சந்தோஷமாக இருக்க நினச்சி அதுக்காக முயற்சி செஞ்சாலும் அந்த செயலோட முடிவு தனிமையாக தான் இருக்கும். இது பல பேர் நினைக்கிற மாதிரி எனக்கு யார்கிட்டையுமே பேச பிடிக்கல, யார் கூடவும் பழக பிடிக்கல அப்படின்னு சொல்ற சோஷியல் ஐசோலேஷன் கிடையாது. இந்த தனிமை இயற்கையாகவே உருவாகும். நீங்களும் தனிமையாக்கப்பட்டு நண்பர்கள் யாரும் இல்லாம வருத்தப்படுறீங்களா? அப்படின்னா நீங்களும் இந்த பிரபஞ்சத்தால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரா கூட இருக்கலாம். இந்த தனிமைக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீகம் என்ன, அந்த ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்கிற பிரபஞ்ச ரகசியம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோ. இது உங்கள் ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. இதுல முதல்ல நாம பார்க்க போறது த நேச்சர் ஆஃப் ஐசோலேஷன். நீங்க ஏன் இப்படி எல்லாரையும் விட்டு தனியா ஒதுங்கி இருக்கீங்கன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு வேணும்னா இது தெரியாம இருக்கலாம், ஆனா இதுக்கும் உங்களோட ஆன்மீக விழிப்புணர்வுக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. உங்களோட ஆன்மீக விழிப்புணர்வுக்கு இதோட என்ன லிங்க் இருக்குதுன்னு புரிஞ்சுப்பீங்க. அதாவது நீங்க ஏன் இப்படி தனியா இருக்கிறீங்கன்னு தெரிய வரும். உங்களுக்குள்ள நடக்கிற இந்த பெரிய மாற்றத்தோட வேகம் அதிகமாகும் போது நீங்க ஒரு தனிமைக்குள்ள போறத கவனிப்பீங்க. உங்க நண்பர்கள், குடும்பத்தை விட்டு தற்காலிகமா கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டியது வரும். இதை நீங்க வேணும்னே எடுத்த முடிவு கிடையாது. சொல்லப்போனா இது ஒரு இயற்கையான நகர்வு. ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி உங்களை வழி நடத்துற மாதிரி இருக்கும். இந்த உலகம் முழுக்க முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்த ஓட்டத்தையும் மற்றவங்க கூட இருந்த தொடர்புகளையும் பிரபஞ்சமே மெதுவா பாஸ் பட்டனை அழுத்தி நிறுத்தின மாதிரி இருக்கும். இந்த தனிமையான காலம் உங்களோட ஆன்மீக பாதையோட ஒத்து போகுது. இது உங்களோட பயணத்துல ஒரு சின்ன மாற்றத்தை காட்டுது. நான் ஏன் இவ்வளவு தனிமையா இருக்கேன்னு நீங்க உங்களையே கேட்டுக்கிட்டு இருந்தா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட எந்த தப்பும் கிடையாது. சுத்தி இருக்கிற சொசைட்டில இருந்து நீங்க தானாகவே இப்படி ஒதுங்கிறது ஆரம்பத்துல ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பிரபஞ்சம் பிளான் பண்ணி நடத்துற ஒரு பெரிய விஷயத்துக்கு பின்னாடி ஒரு நல்ல காரணம் இருக்கு. நீங்க உங்களை ரீகேலிபிரேட் பண்ணிக்கிறதுக்காக, அதாவது ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு இந்த ஆன்மீக விழிப்புணர்வுனால உங்களுக்குள்ள நடக்கிற பெரிய மாற்றங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக பிரபஞ்சம் கொடுத்த நேரம் இது. இந்த தற்காலிக தனிமை நீங்க லைஃப் லாங் இப்படியே தான் இருக்க போறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. இல்ல உங்களுக்கு ஏதோ ஆன்டி சோஷியல் குணம் வந்துருச்சுன்னு கிடையாது. அதுக்கு பதிலா ஆன்மீக விழிப்புணர்வு பாதையில போகும்போது நமக்குள்ள நாமளே யோசிச்சு பார்க்கறதுக்கான ஒரு கட்டாயம் வரும். வழக்கமான சோஷியல் லைஃப்ல இருந்து தற்காலிகமா ஒரு ஸ்டெப் பின்னாடி வைக்கிறது தான் இது. உங்களுக்குள்ள நடக்கிற மாற்றங்களோட நீங்க ஒத்து போறதுக்கும் இந்த மாற்றத்தினால உங்களுக்குள்ள வந்திருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவிட்டிஸை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் கிடைச்ச ஒரு வாய்ப்பு இது. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஆன்மீக விழிப்புணர்வுன்ற ஒரு பெரிய அழகான பயணத்துல இது வெறும் ஒரு பகுதி மட்டும்தான். நீங்க இப்ப கடந்து போய்கிட்டு இருக்கிற இந்த தனிமைய உங்களோட ஆன்மீக வளர்ச்சியோட அடுத்த கட்டமா நினைச்சுக்கோங்க. நீங்க திரும்பவும் இந்த உலகத்தோட இன்னும் தெளிவா ஒரு விழிப்புணர்வோட கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே தேடி புரிஞ்சுக்கிறதுக்காக கிடைச்ச ஒரு முக்கியமான நேரம் இது. அடுத்ததா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஹைட்டன்ட் சென்சிட்டிவிட்டி.
நீங்க இப்ப அனுபவிக்கிற இந்த தனிமைக்கு முக்கியமான காரணம் உங்களோட இந்த ஆன்மீக பயணத்துல உங்களுக்குள்ள வந்திருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான சென்சிட்டிவிட்டி தான். ஆன்மீக விழிப்புணர்வு வரும்போது கூடவே வர்ற இந்த அதிகப்படியான சென்சிட்டிவிட்டியை பற்றி இப்போ கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். அந்த ஆற்றல் உங்களுக்குள்ள அதிகமாகும் போது உங்களோட ஐம்புலன்களும் சுற்றி இருக்கிற உலகத்தை எப்படி எதிர்கொள்ளுதுன்றதுல ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. இது வெறும் உங்களோட உள் மனசு சொல்ற விஷயம் மட்டும் இல்லை, நீங்க எல்லா விஷயத்தையும் பார்க்கிற உணர்ற விதமே மொத்தமா ஒரு லெவலப்பா இருக்குது. ஏதோ ஒரு ஸ்விட்சை போட்டு உங்களோட உணர்ச்சிகளோட சத்தத்தை அதிகமாக்கிற மாதிரி இருக்கும். இந்த அதிகப்படியான சென்சிட்டிவிட்டி உங்களை சுற்றி இருக்கிற இடங்களுக்கும் பொருந்தும். சில இடங்களோட ஆற்றலையோ இல்லை சில மனிதர்களோட ஆற்றலையோ உங்களால் ஈஸியாக உணர முடியும். இதனால் நீங்கள் ரொம்ப பயந்து நடுங்கணுன்றதோ இல்லை மற்றவங்களை தப்பாக ஜட்ஜ் பண்ணணுன்றதோ கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா அவேர்னஸ் மூலமாக எனர்ஜியில் நடக்கிற சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் உணர்றீங்க, அவ்வளவுதான். இந்த ஆன்மீக விழிப்புணர்வுனால உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு பார்க்கலாம். உங்களுக்கே தெரியாம உங்களோட சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள் மாறலாம். முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் இப்ப சாப்பிட்டா ரொம்ப ஹெவியா இல்ல ஆற்றலே இல்லாத மாதிரி தோணலாம். இது ஏதோ நீங்க ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக நடக்கிறது இல்லை. உங்களோட இந்த புது எனர்ஜி லெவலுக்கு உடம்புக்கு என்ன தேவையோ அதை உங்க உடம்பே உள்மனசு மூலமா கேட்கறது தான் இது. உதாரணத்துக்கு ஒரு கப் காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸிங்கான விஷயமா இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அது உங்கள் உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏற்றுக்க முடியாத மாதிரி ஃபீல் ஆகலாம். காஃபி குடிக்கிறது தப்புன்னு சொல்லலை, ஆனால் உங்கள் உடம்போட சென்சிட்டிவிட்டி அதிகமானதுனால அது உங்கள் உடம்புல எவ்வளோ எஃபெக்டை உருவாக்குதுன்னு உங்களால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. சில நாள் வெஜ் உணவுகளும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களும் இப்போ உங்கள் ஆற்றலோட செட் ஆகாமல் போகலாம். உங்கள் உடம்பு அதோட அதிகப்படியான சென்சிட்டிவிட்டினால உங்களுக்கு நல்ல ஆற்றலை தர்ற உங்கள் மனசுக்கு செட் ஆகிற உணவுகளை தான் தானாகவே தேடும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மற்றும் கெமிக்கல்ஸ் கலந்த ஜங்க் ஃபுட்ஸ் மேலே இருக்கிற ஆசை தானாகவே குறைஞ்சிடும். ஏன்னா உங்கள் உடம்பு இப்போ எதை சாப்பிடணும்னு ரொம்ப தெளிவாக இருக்கு. சாப்பாட்டு விஷயம் மட்டும் இல்லாமல் உங்களோட கண்களும் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகலாம். சுற்றி இருக்கிற ஆற்றலை பொறுத்து ஏதோ சின்ன வெளிச்சமோ இல்லை மின்மினி பூச்சி மாதிரி ஸ்பார்க்ஸோ கண்ணில் தெரியலாம். அது மட்டும் இல்லாமல் எனர்ஜியில் நடக்கிற மாற்றங்கள்னால காதில் ஏதோ லேசாக ரிங்காரம் கேட்குற மாதிரியோ இல்லை பஸ்ஸுன்னு சத்தம் வர்ற மாதிரியோ இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிற ஆற்றல் அலைகளை உங்கள் காதுகள் கவனிக்குதுன்னு அர்த்தம். இந்த அதிகப்படியான சென்சிட்டிவிட்டி உங்களுக்கு ஒரு தடையோ பாரமோ கிடையாது. அதுக்கு மாறா உங்களோட ஆன்மீக விழிப்புணர்வோட ஆற்றலுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உடம்பு உங்களை தயார் பண்ணுது. அடுத்ததா மேனேஜிங் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட்ஸ். இந்த நேரத்துல ரொம்ப கூட்டமான இல்ல ரகளையான இடங்களுக்கு போனா உங்க ஆற்றல் மொத்தமா ட்ரெயின் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவிட்டி அந்த இடங்கள்ல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிய சீக்கிரமா இழுத்துடும். சுத்தி இருக்கிறவங்க பண்ற தேவையில்லாத டிராமா, சண்டை சச்சரவுகள், எந்த ஒரு புரிதலும் இல்லாம அவங்க வாழ்ற விதம், இதையெல்லாம் உங்களால ஏத்துக்கவே முடியாது. இது அவங்கள குறை சொல்றதுக்காக இல்ல, உங்களோட உள் மனசு அடுத்த லெவலுக்கு வளர்ந்திருக்குது அப்படின்றதுக்கான அடையாளம் அது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க இன்னும் அதே
பழைய லைஃப்லயே அதே சண்டை, டிராமா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழலாம். ஆனா உங்களுடைய புது சென்சிட்டிவிட்டிக்கு அது ரொம்ப டார்ச்சரா ஃபீல் ஆகும். நான் அவங்கள விட வசந்தவன்னு கெத்துல நீங்க அவங்கள விட்டு தள்ளி வரல. உங்களுக்குள்ள தேவையில்லாத டிராமாவை தாங்குற சக்தி குறைஞ்சு போச்சு. உங்க மனசை அமைதிப்படுத்திக்க உங்களுக்கு ஒரு தனிமை தேவைப்படுது. அத நீங்க புரிஞ்சிருக்கீங்க. மற்றவங்க வேணும்னா அந்த சண்டை டிராமாவோட ஜாலியா வாழலாம். ஆனா வளர்ந்துட்டு இருக்கிற உங்களோட மனசு அமைதியையும் நிம்மதியையும் தான் தேடும். இதுக்காக நீங்க எப்பவுமே எல்லாரையும் விட்டு ஒதுங்கி வாழணும்னு அவசியமே இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு பிரேக் தேவை. எப்ப எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ணணும், எப்ப அமைதியா இருக்கணும்னு உங்களுக்கு தெரியுது. இந்த சுய அறிவு தான் உங்களோட இந்த புது சென்சிட்டிவிட்டியோட உங்களை குழப்பிக்காம வாழ வழி நடத்தும். இந்த நேரம் நிரந்தரம் கிடையாது. இது உங்களை நீங்களே தேடுற ஒரு ப்ராசஸ். உங்களோட இந்த புது சென்சிட்டிவிட்டியோட லிமிட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு கூட்டமான இடத்துலையும் உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு கத்துக்கிற நேரம் இது. இந்த தனிமையின் பாதையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் த பாத். இப்ப உங்க கூட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலியோ இல்லாம நீங்க தனியா இருந்தா அத ஒரு குறையா நினைக்காதீங்க. சொல்ல போனா அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். இந்த நேரம் உங்களுக்குள்ள நீங்க சுய பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கான நேரத்தையும் இடத்தையும் கொடுக்குது. இது நீங்க இன்னும் ஒரு விழிப்புணர்வுள்ள மனிதனா மாறுறதுக்கான பாதை. இந்த தனிமை நீங்க சொசைட்டில பின்தங்கிட்டீங்கன்னு காட்டல, உங்களை நீங்களே தேடுறதுக்கான ஒரு ரூட் மேப் இது. இந்த நேரத்துல வெளியில இருக்கிற எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம உங்களோட மனசோட ஆழத்தை உங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் நிரந்தரமா கட் பண்ணிக்கிறதுக்காக இல்ல, தற்காலிகமா ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு உங்களுக்குள்ள நடக்கிற மாற்றங்களை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிறதுக்காக தான். இந்த வெளி உலகம் எப்பவுமே அதோட வேகத்திலையும் பரபரப்புலையும் தான் இருக்கும். அது உங்க ஆற்றலை மொத்தமா உறிஞ்சிடும். அதனால இந்த தனிமையை ஏத்துக்கிறது நீங்க உங்களுக்கு செஞ்சுக்கிற ஒரு சுய பாதுகாப்பு. இந்த தேவையில்லாத சத்தங்கள்ல இருந்து உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கவும் மனசை பேலன்ஸ் பண்ணிக்கவும் இது உதவும். இது எல்லாரையும் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக இல்லை, உங்களோட இந்த புது சென்சிட்டிவிட்டிக்கு எப்ப தனிமை தேவைப்படுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான். வெளியில இருக்கிற எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம உங்களுக்குள்ள நீங்க யோசிச்சு பார்க்க இது ஒரு சூப்பரான வாய்ப்பு. உங்களோட எண்ணங்கள் உணர்ச்சிகளோட ஆழத்துக்குள்ள நீங்க போய் உங்களை பத்தின ஒரு தெளிவான புரிதலை உங்களால கொண்டு வர முடியும். வெளியில இருக்கிற டிஸ்டர்பன்ஸை கட் பண்ணும்போது உங்களோட அவேர்னஸ் இன்னும் அதிகமாகும். உங்க எண்ணங்கள், ஃபீலிங்ஸ் மற்றும் உங்களுக்குள்ளேயும் வெளியிலையும் நடக்கிற ஆற்றல் மாற்றங்களை உங்களால எளிமையா கவனிக்க முடியும். இது வளர்ந்துகிட்டு இருக்கிற உங்க மனசோட ஒரு சூப்பர் கனெக்டை உருவாக்கும். இந்த உலகத்தோட பரபரப்புக்கு நடுவுல உங்களோட ஆற்றலை ரீசார்ஜ் பண்ற ஒரு இடமாகவும் இந்த தனிமை இருக்குது. சுத்தி இருக்கிற தலைவலி பிடிச்ச விஷயங்கள்ல இருந்து தப்பிக்க, மனசை பேலன்ஸ் பண்ணிக்க இந்த தனிமையான நேரங்கள் ரொம்ப முக்கியம். இந்த தனிமை உங்களுக்கு உங்க லைஃபோட நோக்கம் என்ன, உங்களோட உண்மையான முகம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான தெளிவு கொடுக்கும். சொசைட்டி உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குது, ஆனா உங்க மனசுக்கு உண்மையாகவே என்ன வேணும்ன்ற விஷயத்த இது புரிய வைக்கும். உங்களை ஒரு சூப்பரான வாழ்க்கை பாதைக்கு கூட்டிட்டு போகும். இந்த தனிமைங்கிறது உங்களை நீங்களே மாத்திக்கிறதுக்கான ஒரு குகை மாதிரி. இந்த பாதையில நீங்க போகும்போது உங்ககிட்ட இருக்கிற பழைய தேவையில்லாத குணங்கள் எல்லாத்தையும் உதிர்ந்து
உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு உண்மையான விழிப்புணர்வுள்ள ஒரு புது மனிதன் வெளியே வருவான். இந்த தனிமையை ஏத்துக்கிறதுக்கு ஒரு தைரியமும் மன வலிமையும் வேணும். இந்த தனிமையை கடந்து போற இந்த ப்ராசஸ் உங்களுக்குள்ள அந்த நல்ல குவாலிட்டிஸை வளர்க்கும். உங்களோட இந்த ஆன்மீக பயணத்துல வர்ற சவால்களை ஒரு கெத்தான மன வலிமையோட எதிர்கொள்ள உங்களை தயார் பண்ணும். உங்களோட ஆன்மீக கனெக்ட இன்னும் ஆழமாக்க இந்த தனிமையான காலம் உங்களுக்கு ஒரு சூப்பரான சூழ்நிலைய உருவாக்கி தருது. பிரபஞ்சத்தோட அந்த மெல்லிய ஆற்றலை உணர்றதுக்கும் உங்க மனசுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நடுவுல ஒரு சூப்பர் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கவும் இது உதவுது. இந்த நேரத்தை ஒரு வரமா நினைச்சுக்கோங்க. வெளியில இருக்கிற தேவையில்லாத சத்தங்கள்னால உங்களுக்குள்ள மறைஞ்சு போயிருந்த உங்களோட பல நல்ல திறமைகளையும் குணங்களையும் திரும்பவும் வெளியே கொண்டு வர இது யூஸ் ஆகும். இந்த தனிமையை ஏத்துக்கிறது நீங்க உங்களுக்கு செஞ்சுக்கிற ஒரு நல்ல விஷயம். வெளியில இருக்கிற பிரஷர்ல இருந்து ஒரு சின்ன ரிலீஃப் கொடுத்து வளர்ந்துகிட்டு இருக்கிற உங்களுக்கே உங்க மனசை பக்குவப்படுத்திக்க இது சரியான நேரம். இந்த வீடியோ உங்களுக்கு செட் ஆனா கண்டிப்பா இதோடைய வேல்யூ புரியுற யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துகளையும் அனுபவங்களையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இது உங்கள் ஆல்பா ஃப்ரீக்வன்சி. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி.